2.29 லட்சம் ஓட்டுகளை அதிகமாகத்தான் திரு துரை வைகோ பெற்று வென்றிருக்கிறார். திமுக அவ்வளவு வலுவாக அசைக்க முடியாத சக்தியாக கடந்த தேர்தல்களில் எம்பி எம்எல்ஏ தேர்தலில் வென்றிருக்கிறது. இளைஞர்கள் குழுக்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவது இவங்க ஏதோ ஒரு வகையில் அதை அவர்கள் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ என்னவோ தெரியல. அது ஒரு டிவிகே பொங்கலாக திமுகவின் மீது இப்போ கடும் அதிருப்தியில் இருக்கிறது அரசு ஊழியர்கள் தான். இது இழுபறியெல்லாம் இல்லை. விஜய் தனியாக நின்றால் திருச்சி மாவட்டம் முழுவதிலையும் ஒரு தொகுதி கூட திமுக ஜெயிக்காது. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நமது சேனலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்று பார்த்து வருகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டின் மத்திய பகுதியான திருச்சிராப்பள்ளியை பார்க்கவிருக்கிறோம். இது பற்றி விரிவாக பேச நம்முடைய இருந்திருக்கிற அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திருச்சி பிடிச்சாலே தமிழ்நாட்டை பிடிச்ச மாதிரி தான் அப்படின்ட்டு ஒரு சொல் வழக்கு இங்கே இருக்குது. 9 தொகுதிகள் இருக்குது, ஒரு தனி தொகுதி இருக்குது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும், KN நேரு அங்கே ஒரு கோட்டையாக வச்சிருக்கிறார் திருச்சியை டிஎம்கேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலை மேலும் தொடருமா, இல்லை டிஎம்கேக்கு சில சறுக்குகள் இருக்கிற மாதிரி எதுவும் வாய்ப்பு தெரியுதா? நம்ம இந்த ஒட்டுமொத்த பேச்சினுடைய முடிவில் நம்ம எப்பயும் வழக்கமாக சொல்கிறது தான், நமக்கு கிடைக்கிற தரவுகள், அந்த தரவுகளை நாம் ஒரு லேசான பகுப்பாய்வு தான் செய்கிறோம், அப்படியே மக்கள்கிட்ட நம்ம வெளிப்படுத்துகிறோம். இப்போ தேர்தலுக்கு முன்னால் காலகட்டம், நம்ம இதற்கு முன்னால் சவுத்து தமிழ்நாடுல நம்ம எடுத்துகிட்டு வந்த ஒரு மக்களினுடைய ஒரு கணிப்பை நம்ம வெளிப்படுத்தினோம். அதுக்கப்புறம் சில கூட்டணி மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக நம்ம தஞ்சாவூரில் வைத்தியலிங்கம் அது ஒரு வீக்கான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. அவர் இந்த பக்கம் வந்துட்டார், அதாவது திமுக பக்கம் பலம் சேர்த்துட்டார். அந்த மாதிரி இப்போ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 தேர்தல், அதை ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணுவோம். 2024 தேர்தல், அங்கே இப்போ கட்சி மாற்றங்கள், ஆள் மாற்றங்கள், கூட்டணி முடிவுகள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு இறுதியில் சொல்லுவோம். இப்போ முதல்ல 2021 அந்த 9 தொகுதி ஒன்று தனி தொகுதி, அதற்குள் தனி தொகுதியாக இருக்கிறது. அதில் இப்போ பெரிய பர்சனாலிட்டி திமுகவில் நமக்கு தெரியும், KN நேரு 89லேருந்து அங்கே ஒரு பெரிய செல்வாக்கு மிகுந்த நபராக இருக்கிறார். அதற்கப்புறம் திமுகவின் தலைமை குடும்பத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைச்சர் அன்பில் தர்மலிங்கம் பொய்யாமொழி, இப்போ அன்பில் மகேஷ் அவரும் அந்த இடத்துல இன்னும் செல்வாக்கு இருக்கிறார். 2 பேருக்கும் நடுவில், அதாவது அவங்க 2 பேரும் இணக்கமாக இருந்தாலும் கீழே மட்டத்தில் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற அதிகார மோதல்கள்லாம் இருந்தாலும் கூட அவங்க ஒரு நல்ல வாக்கு 2021 திருவெரும்பூரில் அன்பில் மகேஷ் அவர்கள், அதே போல் திருச்சி மேற்கில் எல்லாமே நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஸ்ரீரங்கம் தொகுதியிலையும் பழனியாண்டி அவர்களும் நல்ல ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கூப்பா கிருஷ்ணன் எங்கே இருக்கிறாருன்னு அவர் முதல்ல OPS அணியில் இருந்தார். அவருடைய நிலை என்ன அப்படின்றத வெளிப்படுத்தாமல் காத்திருக்கிறது போல் நமக்கு தெரிகிறது. அதே போல் இந்த திருச்சி கிழக்கு அங்கே இனிகோ இறுதிராஜ் அவர் நல்ல ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இப்போ வெல்லமண்டி நடராஜன் பார்த்திங்கன்னா அவருடைய நிலைமை OPS அணியில் இருந்துட்டு இப்போ அவருடைய நெருங்கிய சகாவான ஒருத்தநாடு வைத்தியலிங்கம் அவர்கள் திமுக போனதுக்கப்புறம் இவரும் குன்னம் ராமச்சந்திரன் ரொம்ப நொந்து போயிட்டார். அவர் பெரம்பலூர் பகுதியில் வரக்கூடிய அவருடைய தொகுதி. அவர் நேற்று ஒரு அறிக்கை பார்த்துருந்தீங்கன்னா, திமுகவுக்கு நான் போகிறேன், என் வீட்டுக்கு போனேன், ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை எடுத்துருவியான்னு எங்கள் அம்மா கேட்டோன்னே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நான் கட்சி விட்டு அரசியல் விட்டு விலகிறேன்ட்டார். இப்போ இந்த பேட்ச்மேட்டு தான் அவர் வெல்லமண்டி நடராஜன். அவரும் இப்பொழுது OPS பக்கத்தில் இருந்து என்ன முடிவெடுப்பார் அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு வேளை திமுகவுக்கு போவாரா, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தாய் கழகத்துக்கே போயிடுவாரா? தாய் கழகம் தான். ஏன்னா டிவிகேவுக்காக காத்திருந்த பலருமே அவர்களுடைய சாய்ஸ் வேறு மாற்று கட்சியாக போயிடுச்சு. அதில் காளியம்மாவிலேருந்து ஆரம்பித்து அவர்கள் எல்லாருமே ஏனோ டிவிகேவுக்காக காத்திருந்த பழைய அரசியல்வாதிகள், அது கரண்ட்டில் தான் இருக்காங்க, சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு மாற்று சிந்தனை தான் வர மாதிரி இருந்துச்சு. அது டிவிகேவுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியல. ஒரு வருடமாச்சு இன்னுமே ஒரு கூட்டணி முடிவு டிவிகே யாரையுமே ஒரு பெருசாக எடுத்துக்கலாம். அது நம்ம வேணால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர்கள் செங்குட்டின் அவர்களை எடுத்ததாகட்டும், அல்லது பேச்சாளரான நாஞ்சில் சம்பத் அவர்களை எடுத்ததாகட்டும், ஆனால் மற்ற யாருமே ரொம்ப நாளாக அப்படியே கட்சியாக தனிநபர் தான் தனிநபர். அந்த தனிநபர் கூட காத்திருந்த விஐபிகளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல, ஏன்னு தெரியல. இப்போ மணப்பாறை மனிதநேய மக்கள் கட்சி அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கே நாம் தமிழர், தேமுதிக எல்லாருமே அந்த 2021 காலகட்டத்தில் நல்ல வாக்குகளை பெற்றிருக்கார்கள். முசிறி தியாகராஜன் அங்கே ஒரு நல்ல வாக்குகளை பெற்றார். லால்குடி சவுந்தரபாண்டியன், அங்கே அதிமுக ஒரு பெரிய அளவில் செட்பேக்காக தான் இருந்துச்சு. மண்ணச்சநல்லூர் கதிரவன் பற்றி இப்போ நிறைய மெடிக்கல் ரிப்போர்ட், மெடிக்கல் விஷயங்கள் தனலட்சுமி சீனிவாசன் அவர்களுடைய பாரம்பரியத்தில் வரவர்.
அதே மாதிரி துறையூர் ஸ்டாலின்குமார் தனி தொகுதி வென்றிருக்கிறார். இப்போது இந்த இடத்துல இவர்கள் எல்லாம் நம்ம 9 தொகுதி சொல்வதற்கு காரணம் திமுகவை பொறுத்த மட்டிலும் இவர்கள் மேக்சிமம், அதாவது மண்ணச்சநல்லூரில் இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியை தவிர மேக்சிமம் இவங்களே தான் கேண்டிடேட்டாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவிலையும் நின்றவர்கள் அந்த இருக்கிறார்கள். அதே போல் வந்து புறநகர் நார்த் ஏடிஎம்கேவில் வந்து பரஞ்சோதி இருக்கிறாரு, முன்னாள் எக்ஸ் எம்பி பா குமார் இருக்கார், அவரும் தேர்தலில் வெற்றியை தவற விட்டிருக்கிறார். அதே மாதிரி அவர்கள் பிரித்து வச்சுருக்க மாநகர செயலாளர் அப்படின்னு சொல்லி ஜே சீனிவாசன், அவர் எக்ஸ் டெப்டி மேயரு, அவரும் இவங்க எல்லாருமே தேர்தல் போட்டியிடுவதற்கான ஒரு உத்வேகத்தோடு இருக்கிறார். இவர்கள் எல்லாம் பெரிய அளவில் ஒருங்கிணைப்பதில் சி விஜயபாஸ்கர் அவர் வந்து இந்த திருச்சி விஷயத்தை அவருடைய டேக் ஓவர் பண்ணி ஒரு ஜோனல் ஒரு ஹெட்டாக வழிநடத்தக்கூடியவராக பொருளாதார விஷயங்களை எல்லாம் கவனிக்கிறவராக அவர் இருக்கிறார். இங்கே வெல்லமண்டி நடராஜன் மற்றும் ஒரு கூப்பா கிருஷ்ணன், இப்போ நம்ம பேசிய முக்கிய தலைவர்கள் அதில் வந்து KN நேரை தவிர பெரும்பாலானவர்கள் முத்தையர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அந்த முத்தையர் சமுதாயம் தான் அங்கே திருச்சி மாவட்ட பெரும்பான்மை தொகுதிகளில் வாக்கு நிர்ணயம் செய்யக்கூடியதாக இருக்குது. முத்தையர்கள் மட்டுமல்ல, அங்கே வந்து ஒரு ரெட்டியார் நாயக்கர் சமுதாயம், அதேமாதிரி வந்து அங்கே அந்த அதாவது வேளாளர் சமுதாயம்னு சொல்லுவாங்க. பிள்ளைமார் சோழிய வேளாளர், கொடிக்க வேளாளர்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 10%, 8%, 12% அப்படின்ற மாதிரி. இப்போது இங்கே ஒரு 9 தொகுதினா ஒரு 7-8 தொகுதியில், அதுலேயும் முஸ்லீம் மாதிரியான தொகுதியில் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடியவர்களாக இந்த சமுதாயம் இருக்கிறது. அதே மாதிரி திருச்சி மையப்பகுதியில் அந்தனர் சமுதாயம் இருக்கிறாங்க. அது மாதிரி முஸ்லீம்கள், கிறித்துவர்கள் எல்லாமே திருச்சியினுடைய மையப்பகுதி மேற்கு தெற்குல எல்லாம் வந்து ரொம்ப வலுவான சமுதாயம். இவங்க இடத்துல ஆனால் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்னா அது ஒரே ஒருத்தர் முத்தையர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றபடி நீங்கள் வந்து இப்போ ஸ்ரீரங்கத்தில் இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களே நின்றாங்க. அவன் இன்றைக்கி ஒரு இப்போ முத்தையர்கள் சமுதாயத்தின் பழனியாண்டி தான் ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கூப்பா கிருஷ்ணன் வெற்றி தவறு விட்டுருக்கிறார். இப்போ இந்த பேஸ் பண்ணி தான் அங்கே வந்து எலெக்ஷன் ரிசல்ட் இருக்க போகுது. 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் அங்கே பார்த்தீங்கன்னா துரை வைகோ நின்றார். துரை வைகோவை எதிர்த்து வந்து கருப்பையான்னு சொல்லி ஏடிஎம்கேவில் நின்றுருக்கார். பா செந்தில்நாதன், அவர் 2.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, 2.29 லட்சம் ஓட்டுகளை பெற்றிருக்கார். பா செந்தில்நாதன் 1 லட்சம் ஓட்டுகள் பெற்றிருக்கார். ஜல்லிக்கட்டு ராஜா நாம் தமிழர் கட்சியில் 1 லட்சம் ஓட்டுகள் வாங்கி, இவர்கள் எல்லாத்தையும் சேர்த்தாவுக்குமே கூட அவர் வந்து 1 லட்சம் ஓட்டு அதிகமாக தான். அதில் வந்து நம்ம அமமுகவும் ஏடிஎம்கேவையும் சேர்த்தாலும் 2.29 லட்சம் ஓட்டுகளை அதிகமாகத்தான் திரு துரை வைகோ பெற்று வென்றிருக்கிறார். அப்போ இந்த அளவுக்கு இப்போ இந்த தகவல் எதுக்கு சொல்கிறேன்னா, திமுக அவ்வளோ வலுவாக அசைக்க முடியாத சக்தியாக மாவட்டம் முழுவதும் வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு இதாக கடந்த தேர்தல்களில் MP MLA தேர்தலில் வென்றிருக்கிறது 21-24. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் வந்து டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே சிறுபான்மையினர் ஓட்டுகள், தலித் ஓட்டுகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகள் வந்து விஜய்க்கு போகிறதா நம்மளுக்கு ஒரு தகவல் வருது. இந்த சிறுபான்மை ஓட்டு வந்து திமுக தான் போகுமா, தக்க வச்சுக்குமா, என்ன நிகழும்? அதாவது சிறுபான்மையர் ஓட்டுகள் மட்டுமல்ல, நீங்கள் எல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டு. நான் இந்த பொங்கலுக்கு முன்னாலேயும் சரி, பொங்கல் பொழுதும் சரி, பொங்கலை ஒட்டி அடுத்த நாட்களும் திருச்சி மாவட்டம் முழுவதுமே நான் பயணப்பட்டேன். அப்படி பயணப்படுகிற பொழுது நான் பார்த்தது வந்து எல்லா கிராமங்களிலும் கொடி பறக்குது, தாவேக்காவினுடைய கொடி பறக்குது. பொங்கல் பண்டிகை அவர்கள் அது வந்து அந்த IRSல இருக்கக்கூடிய மாநில கொள்கை பிரிச்சாளர் ஒரு அருண்ராஜ் ஒரு திட்டம் வந்து திருச்சி மாவட்டம் வரைக்குமே ஒரு சொல்லியிருக்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம். நாமக்கல், சேலம், திருச்சி வரைக்கும். அது எங்கேன்னா அந்த பொங்கல் அங்கே இருக்கிற இளைஞர்கள் குழுக்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதை இவங்க ஏதோ ஒரு வகையில் அதை வந்து அவர்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்களா என்னவோ தெரியல. அது வந்து ஒரு டிவிக்கு பொங்கலாக அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கான முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த பொங்கலை வந்து நகர்த்தியிருக்காங்க. அது நம்ம பெரும்பாலும் நேரடியாக கண்கூடாக பார்க்க நேர்ந்தது. அப்போது அந்த சிறுபான்மையர் ஓட்டுக்கள் அப்படின்றது வந்து நீங்கள் இஸ்லாமிய கிறித்துவர்களை மட்டுமல்ல, தலித்தின் ஓட்டுக்களை கூட விஜய் வந்து பெரும்பாலும் பெறுகிறார் என்பது உண்மை. ஒரு பொங்கல் விழாவை நடத்துறதுல எப்படி ஓட்டு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொங்கல் நீங்கள் மக்கள் வந்து அந்த இளைஞர்கள் எல்லாருமே இப்போ தேர்தல் நெருங்குகிற காலகட்டத்தில் அவர்கள் அந்த ஏற்றுக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் விஜயனுடைய ஃபோட்டோ போட்டு சில இடங்களில் வந்து யார் ஒரு MLA சீட்டுக்கு நிற்கிறதுக்கு அவங்க பிரியப்படுறாங்களோ அவர்களுடைய புகைப்படங்கள்லாம் போட்டு சில இடங்களில் நமது வேட்பாளர் அப்படின்ற பெயர்களெல்லாம் கூட உள்ளூரில் போட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போது அவங்க வந்து அது ஒரு கட்சி நிகழ்ச்சியாக தான் நடத்தியிருக்காங்க. திருச்சியில் வந்து ஒரு 90% வாக்குறுதிகளை வந்து திமுக நிறைவேற்றதாக சொல்லப்படுது.
இங்கே வந்து கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்களா? அங்கே ஏதாச்சும் களத்தில் எதிரொலிக்குமா எதுவும்? இல்லை, நம்ம பயணப்படுகிற நேரத்தில் வந்து ரிப்பீட்டேஷனாக வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா போக்குவரத்து நெரிசல் தான். அதை வந்து மக்கள் பிரச்சனையாக பார்க்குறது. அப்போ அது எல்லா ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் இருக்கிறதுனால சாதாரணமாக கடந்து போய் அதில் அங்கே வந்து பஞ்சப்பூரில் ரொம்ப நாளாக அந்த ஐபிடின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பஸ் டெர்மினல் நம்ம வந்து ஏற்படுத்தி தரேன்னு சொல்லி அது அப்படியே இருக்குது. அது ஒரு பாதியிலேயே இருக்குது. அது ஒரு பிரச்சனை தான். அப்படி ஒரு டெர்மினல் அங்கே போயிட்டாலே இந்த சத்திரம் பேருந்தினுடைய ஒரு ரஷ்ஷை வந்து குறையும். அதேமாதிரி மெட்ரோ ப்ராஜெக்ட்டும் பல நாளாக பேசி ஓய்ந்து கொண்டிருப்பது. அதேமாதிரி இந்த பால் பண்ணை துவாக்குடி வரைக்கும் ஒரு பஸ் சர்வீஸை வந்து ஏற்படுத்துகிறேன்னு சொல்லி அது தேர்தல் வாக்குறுதினா சில நேரம் தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது. அங்கே போவாங்க. அங்கே போகும்போது தலைவர்கள் பேசுகிறாங்க இல்லையா, அது பேச்சாகவே இருக்குது, எங்களுக்கு நிறைவேற்றப்படும். இந்த ஊரில் தண்ணி பிரச்சனை இருக்குது, சுகாதார பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க போகும்போது மக்கள் ஞாபகம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து அங்கே இருக்கிற சீனியர்ஸு, நடுநிலையாளர் வாக்குகள், அரசு ஊழியர்கள் எல்லாமே இதை வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. திமுகவின் மீது இப்போ கடும் அதிருப்தியில் இருக்கிறது அரசு ஊழியர்கள் தான். இவங்க ரொம்ப நிறைய நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் சந்திக்கும் பொழுது இதற்கு முன்னால் இத்தனை ஒரு அதிருப்தியோடு பேசியவர்களை பார்க்க முடியல. விவசாயிகளுக்கு மத்தியிலும் இங்கேயும் அந்த குண்டாரினுடைய காவிரியினுடைய இணைப்பு கூடிய இதுவும் இவ்வளவு தண்ணி போனாலும் அங்கே அந்த பிரச்சனைகளை கொஞ்சமாக பேசப்படுகிறது. அதே மாதிரி உயர்கொண்டான் நதி வந்து இங்கே நம்ம கூவன் நதி போல் அங்கே வந்து கழிவுநீர் கலப்பதாக இருக்கிறதாக குறைபட்டுக் கொள்கிறார்கள். அதை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, அது எங்களுக்கு செய்வதில்லை, அது என்றைக்கு ரொம்ப பெரிய ஒரு கொடூரமாக போகுதுன்னு தெரியல அப்படின்ற அந்த ஒரு வருத்தமும் அவர்களுக்கு இருக்குது. இதுதான் ஒரு மேஜரான பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் முசிறி இடங்கள் எல்லாம் நிறைய எங்களுக்கு வந்து விளைபொருட்கள் இல்லை, பல நேரங்களில் சரியான நீர்வரத்து பிரச்சனை. அது காவிரி, அது தான் நம்ம முன்ன தஞ்சாவூருக்கு பேசினது தான். பெரிய அளவில் காவிரி பிரச்சனை வந்து அங்கே வரும். சர்க்கரை ஆலை பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு சரியாக ஊதிய உயர்வு சரி பண்ணி தரல. இப்படினால ஒரு விவசாய குழுக்கள் இந்த பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் ஒரு விவசாயம் அதிகப்படியான ஒரு அறுவடை செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் இருக்குது. இது நேரடியாக அரசை பாதிக்கிற விஷயங்கள் எதுவும் கிடையாது. இங்கே வந்து சமுதாயத்தின் அடிப்படையில் வாக்கு பிரிகிற பொழுது அந்த வாக்கு யாரை பாதிக்கிறது தான் முக்கியம். திருச்சியில் வந்து டிஎம்கே ஒரு 9 இடங்கள் வெற்றி பெற்றாலும் இந்த டைம் ஒரு 4 முனை போட்டி இருக்குது. இந்த 4 முனை போட்டி வந்து ஒரு வரிசையாக அடுக்க முடியுமா? யார் முதல்ல வருவா, இரண்டாவது வருவா, அப்படி சொல்ல முடியுமா? அதுவும் இப்போ நம்ம பேசுறது எல்லாமே கூட்டணி, இன்றைக்கி இருக்கிற கூட்டணி. நாம் இன்றைக்கி 23 ஜனவரியில் பேசுகிறோம். இன்றைக்கி இருக்கிற கூட்டணி நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியல. இப்போ விஜய் வந்து அதிமுகவோட சேருவார் அப்படின்னு பேசு. இப்போது இன்றைக்கி அவர்கள் தரப்புல எல்லாம் வந்து இல்லை நாங்கள் யார் பக்கமும் போகல. இப்போ பாதவர்ஜனை சொல்கிறார், நாங்கள்லாம் யாருக்கு அடி பண்ணி மாட்டோம், தனியாக நிற்கிறோம். இப்போ இந்த அடிப்படையில் 4 முனை போட்டியில் நம்ம நிற்கிற பொழுது இப்போ முதல்ல இப்போ திமுக அங்கே வலுவாக இருக்குது. கடந்த தேர்தல்கள் அவர்கள் வந்து வெற்றி வாகி சூடி இருக்கிறாங்க திருச்சி மாவட்டத்தில். அதனால் அதிமுகவுக்கும் பல தொகுதிகள் அவர்களுடைய தொகுதிகளாக மாறி மாறி வெற்றி பெற்ற தொகுதிகளாக தான் இருந்திருக்கு. இப்போ சிறுபான்மை வாக்குகளையும் மக்களினுடைய இங்கே இளைஞர்களுடைய வாக்குகளையும் விஜய் பெறுகிறார், இது உண்மை. அது யாரை பாதிக்கிறார் என்றால் நேரடியாக அவர் திமுகவைத்தான் பாதிக்கிறார் இந்த மாவட்டம் முழுவதுமே. அப்போ இத்தனை தொகுதிகளையும் முழுமையாக அங்கே வேறு கட்சிகள் கூடாமல் 9 சட்டமன்ற தொகுதியும் பெற்றிருக்கிற திமுக விஜய் தனியாக நின்று அவர் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரமாக செய்தால் ஒரு தொகுதி கூட திமுக வெல்லாது, ஒரு தொகுதி கூட விஜயும் ஜெயிக்க மாட்டார். இதுதான் உண்மை. ஓட்டு சிதறும். அவர் வந்து சுத்தமாக ஒரு இழுபறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது இழுபறியெல்லாம் இல்லை. விஜய் தனியாக நின்றால் திருச்சி மாவட்டம் முழுவதிலையும் ஒரு தொகுதி கூட திமுக ஜெயிக்காது. அவர் தனியாக நிற்கும்போது சிறுபான்மை ஓட்டுக்கள் அங்கே இருக்கக்கூடிய இது நேரடி கள இதில் சொல்லப்படுகிறது. ஒருவேளை அவர் அதிமுகவில் அவர் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், சேர்ந்துட்டா அது எப்படி சார் அப்போ அவர் இன்னும் பலம் பெறும் அப்படின்னும் போது சிறுபான்மை வாக்குகள் அவங்க சிந்தித்து தான் போடுவாங்க. அப்பையும் யோசிக்க வேண்டிய அப்போ யோசிப்பாங்க. அப்போ இப்போ சில தொகுதிகளில் வந்து ஒருவேளை நாம் வந்து கடந்த 2-3 தேர்தலில் சீமானவர்களை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டிஸ் திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு நினைக்கிற மக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு புதிய வரவுக்கு கொடுக்குறது. நம்ம ஒன்றும் விஜய்க்கு ஆதரவாக பேசலை. புதிய வரவு அப்படின்னு யார் முதல்ல வரும்பொழுது அந்த வரவுக்கான மக்களுக்கு வந்து சீனியர் நீங்கள் இங்கெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சின்ன பசங்க மட்டும் கிடையாது. இப்போ இவங்கெல்லாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அது இப்போ விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட பிறகு விசில் அடித்தாங்க குஞ்சுகள் தற்கூரி அணில் குஞ்சுன்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்படி கிடையாது. 60 வயது இருக்கிறவர்கள் கூட சொல்கிறார் நான் இந்த முறை விஜய்க்கு போடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து நாம் வந்து யாருக்கு எந்த கட்சிக்கும் ஆதரவாக நம்ம செயல்படல, ரிப்போர்ட் அப்படி வருது. அப்போ அந்த வாக்கு வந்து அவர் வெற்றி பெறுவதற்கான வாக்கும் கிடையாது. விஜய் வந்து அந்த ஒரு தொகுதியில் இப்போ பார்க்குறேன்னா 12, 13, 15% வாக்குகளை வச்சு அவர் வெல்ல முடியாது. அவர் யாரையாவது பாதிக்கத்தான் முடியும். அந்த பாதிப்பு திருச்சி மாவட்டம் முழுவதும் திமுகவுக்கு தான் இருக்குது.
விஜயோட அரசியல் வரி வந்து திருச்சி மாவட்டத்தில் வந்து திமுகவுக்கு தான் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்கீங்க. வேட்பாளர் அறிவிப்பு பிறகு நம்ம இந்த தொகுதியை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.